வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதாவது ஓபிஎஸ் எடுத்த திடீர் முடிவு, தமிழக அரசியலில் பரபரப்பு, திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. கூட இருக்க பெல்லைக்கனும் அதில் கொடுத்து வைங்க. அப்போ தான் அரசியல் சார்ந்த காணொலிகளாம் நீங்கள் தினசரி உடனுக்குடன் தொடர்ந்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். தற்பொழுது பெரும் விதத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசியல் களத்தில் 4 கட்சிகள், 4 முனை போட்டி கட்சிகள். அதிலும் குறிப்பாக இந்த 4 முனை போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற ஒரு முடிவில் இருக்கக்கூடிய திமுகவில் பல முக்கிய புள்ளிகளும் பெரிய பெரிய மாஞ்சிக்களும் அரசியலில் சீனியராக இருக்கக்கூடியவர்களையும் தட்டி தூக்கி தன் பக்கம் இழுத்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் ஏறக்குறைய மிகவும் அரசியலில் அனுபவம் வாய்ந்தவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா அதிமுகவிலிருந்து விலகி திமுக பக்கம் சாய்ந்து விட்டார்கள். அதில் நிறைய பேர் சொல்லலாம். அன்வர் ராஜா, மைத்ரேயன் மற்றும் ஓபிஎஸ் போன்ற முக்கிய புள்ளிகள்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டார்கள், வைத்திலிங்கம்லாம். ஸோ ஓபிஎஸ் அவர்கள் இப்பொழுது பார்த்திங்கன்னா அதிமுகவில் தனக்கென ஒரு செல்வாக்கையும் தனக்கென பார்த்திங்கன்னா ஒரு பெரும்பான்மையை வச்சுட்டு இருந்தாரோ, அதே அதிமுகவில் இருந்தது போலவே திமுகவிலையும் தமக்கான ஆட்களையும் ஆதரவுகளையும் வளர்த்து கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பெரும் விதத்தில் அதிரடியும் காட்டி கொண்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் தேனி மற்றும் தென் தமிழகத்தில் பெரும்பான்மையான தமக்கான ஆதரவை அதிகப்படியாக அதிகரித்து கொண்டிருக்கிறார் பன்னீர்செல்வம் என்றே கூறலாம். ஸோ இந்த ஒரு தேர்தலில் அங்கே தேனியில் பார்த்திங்கன்னா அதிமுக ஓபிஎஸும் தங்க தமிழ்ச்செல்வனும் போட்டிட்டு இருந்தார்கள். இந்த தடவை யாருக்கு அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா கொடுக்க போகிறார்கள், அதிலே கொஞ்சம் ஒரு சில முரண்புகள் ஏற்பட போகிறது. இவரை காட்டிலும் இவர் சீனியர். ஸோ அதனால் திமுக ஒரு நல்ல முடிவை எடுத்து தான் ஓபிஎஸ்க்கு ஒரு சில முடிவுகளை வழங்கப் போகிறது. ஆனால் அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்க ஓபிஎஸ் ஒரு பெரிய யோசனைக்கு பிறகு அதிரடியான ஒரு திடீர் முடிவை கொடுக்க போகிறார். அதாவது என்னென்னா, எனக்கு பெரும்பான்மையான பல தொகுதிகள் வேணும், என்னை சார்ந்த ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 5 சீட்டுகள் மேலே எங்களுக்கு ஒதுக்கினால்தான் நாங்கள் பார்த்திங்கன்னா பெரும்பான்மையாக பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் வெற்றி பெற்று தமக்கான பார்த்திங்கன்னா ஒரு சில உறுதியான வெற்றியை நாங்கள் பார்த்திங்கன்னா மகத்தான வெற்றியை கொடுப்போம் மெகா கூட்டணியின் மூலமாக அப்படின்றத சொல்கிறார்கள். ஸோ களப்பணி ஆற்றவும் தீவிரமாகவும் ஆர்வமாக ஓபிஎஸ் இருப்பதன் காரணமாக தொகுதிகளை மட்டும் அதிரடி முடிவாக பார்த்திங்கன்னா கேட்டிருக்கிறார். அந்த முடிவில் தொகுதிகள் வரப்போகிறதா, கிடைக்கப் போகிறதா அப்படின்றத நம்ம சற்றே பொறுத்து பார்த்தால்தான் அனைத்து நமக்கு தெரிய வரும். மேலும் ஓபிஎஸ்ஸின் அதிரடியான முடிவுகள் அதிமுகவுக்கு எதிராக மாறிக்கொண்டிருக்கிறது. இது அதிமுகவுக்கு சரிவை தென் தமிழகத்தில் கொடுக்குமா அப்படின்றத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். இது போன்ற நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே.